தமிழறிந்த அனைத்து உயிர்களுக்கும் வணக்கம். இன்று குரு பௌர்ணமி. இன்றைக்கு நாம் நம் முழு முதல் ஆதி ஞான குருவான முருகப்பெருமானை வழிபடாமல் இருப்பது முறையல்ல. இன்று நாம் பாட இருக்கும் திருப்புகழ் முருகனே குருநாதர் என்ற ஞானம் பெற வழிவகுக்கும். இங்கு எத்தனையோ மக்களும் ஆன்மாவும் குரு தேடி அலைந்து கொண்டிருப்பர். அதற்கான ஒரு பெரும் பதிலாக அமைந்திருக்கும் இத்திருப்புகழ் பாடப்பட்ட தலம் சென்னிமலையாகும். இன்று இத்திருப்புகழை வாசித்தல் மிகவும் சிறப்பானதாகும். அனைவரும் கேட்டு பலன் பெறுங்கள். சென்னிமலை திருப்புகழ். பகலிரவினில் தடுமாறா பதி குருவென தெளிபோத, பகலிரவினில் தடுமாறா பதி குருவென தெளிபோத, ரகசிய முறைத்து அனுபூதி ரதநிலைதனை தருவாயே, ரகசிய முறைத்து அனுபூதி ரதநிலைதனை தருவாயே, இகபரமதற்கு இறையோனே இயலிசையின் முத்தமிழோனே, இகபரமதற்கு இறையோனே இயலிசையின் முத்தமிழோனே, சகசிரகிரி பதிவேளே சரவண பவ பெருமாளே, சகசிரகிரி பதிவேளே சரவண பவ பெருமாளே, சரவண பவ பெருமாளே, ரதநிலைதனை தருவாயே. சென்னிமலை பற்றி சில சிறப்புகள் இங்கே உங்களுக்காக. மூலவர் சிலை சோழர் காலத்து சிலை, 3000 ஆண்டுகள் பழமையானது. மூலவரை ஞான தண்டாயுதபாணி என்று அழைக்கின்றோம். இக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1749 அடி உயரத்தில் மலை மேல் அமைந்துள்ளது. குருவான முருகப்பெருமானின் கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்ட தலம் சென்னிமலை. 18 சித்தர்களுள் ஒருவரான பின்னாக்கு சித்தர் ஜீவசமாதி அடைந்த இடம் சென்னிமலை. இங்கிருக்கும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் எவ்வளவு நேரமானாலும் புளிப்பதில்லை என்பது இங்கு நடக்கும் அதிசயமாகும். இத்திருப்புகழும் சென்னிமலை பற்றிய செய்திகளும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் பகிருங்கள். நன்றி.